ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நானும் எங்க அம்மாவும் இந்த கோத்தகிரியில் நடந்த காய்கறி கண்காட்சிக்கு கிளம்பணும். இந்த ஒளிப்படக்கருவியே கொஞ்சம் வசதி பிடிச்சா போதும், எங்க அம்மா உடனே கை தூக்கி வணக்கத்தை சொல்லிடுவாங்க. நான் பல கண்காட்சிக்கு போயிருக்கேன், ஆனா காய்கறி கண்காட்சி கேள்விப்பட்டதே இல்லையப்பா. இதான் முதல் முறை, எனக்கும் சரி எங்க அம்மாக்கும் சரி. உள்ள போறதுக்கு ஒரு 50 ரூபா நம்ம கிட்ட வாங்கிட்டாங்க, 2 பேருக்கும் சேர்த்து. இந்த வாசல்ல தான் இந்த முருங்கக்காய் மயில பார்த்தேன். முருங்கக்காய் பல்லான விஷயத்துக்கு உபயோகப்படுத்தி பார்த்திருக்கேன், இப்பதான் மயில் தொகையா பாக்குறேன். நல்லா இருந்துச்சு. உள்ள போகும்போதே அங்க ஒரு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி ஒன்னு இருந்தது. அதை உள்நோக்கி பார்த்தா, அட ஆமா, கத்தரிக்காய், வெள்ளரிக்காய், மிளகாய், இது மாதிரி பல காய்கறிகளான தலையாட்டி பொம்மை தான். ஆனா என்ன, இடுப்பு மட்டும் கொஞ்சம் இலியான மாதிரி சிக்கன் இருந்தது. இன்னும் வேற என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் எங்க அம்மா ஆர்வமா உள்ள போனோம். அப்படி போறப்பதான் சிலம்பு கொண்ட 2 சிற்பங்களை பார்த்தோம். கிட்ட பார்த்தா உருளைக்கிழங்கு உலகநாதனும் வெண்டைக்காய் வெள்ளையம்மா சண்டை போட்டுக்க தயாராகிறத பார்த்தோம். அப்படிக்கா போனா மஞ்சள் முள்ளங்கி, அதாவது கேரட்டால செய்யப்பட்ட சிங்கமும் கர்ணக்கிழங்கு கழுகும் இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு முன்னாடின்னு நானும் எங்க அம்மா ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ள ஒரு கேள்வி, ஆமா ஏன் சிங்கப்பல்லு மட்டும் இப்படி காட்டேரி பல்லு மாதிரி வெள்ளவேலையே இருக்குது. அடுத்து நாங்க பார்த்தது இந்த கத்திரிக்காய் காளைகள் வண்டியோட சேர்ந்து வடிவமைச்சிருந்தாங்களா, பார்க்கறது ரொம்ப அழகா இருந்தது. இங்க பாரா, பூசணிக்காய் புளிய. ஆமா, இது என்ன புலியா இல்ல பூனையா? அது என்ன வாயை சுத்தி கொஞ்சம் வெள்ளையா இருக்குது, ஒருவேளை கலப்பட புலியா இருக்குமோ? இருக்கும் போல. அடுத்து மலர் மேல் அமர்ந்திருக்கும் தேனி, அதை பார்த்து உள்ளம் கவர்ந்து போனி. அடுத்து முக்காலம் மூவுலகம் சேர்ந்தாலும் இப்படி ஒரு படைப்பை இனிமே தர முடியுமா அப்படின்ற அளவுக்கு தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை தேடித்த அந்த திருக்குறளை படைத்த நாயகன் எங்கள் ஐயன் வள்ளுவன் சிலை. காய்கறி ஆடைகளை போர்த்தி வள்ளுவன் வசீகரமா இருந்தா போல. அவர் கூட படம் எடுக்காம இருப்போமா? படம் பிடிச்சோம்ல. அதுக்கப்புறம் அங்க இருந்த சில பல வடிவமைப்புகளை பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு கடைக்கு நாங்க போனோம். அங்க பார்வையற்ற ஐயா ஒருத்தர் ஒரு பட்டாம்பூச்சி பொம்மை ஒண்ணு வச்சிருந்தாரு. அதை பார்த்தவொன்னு அம்மாக்கு வந்து ஆசை வந்துருச்சு போல. இது நல்லா இருக்குல்லப்பா, எனக்கு இது வாங்கித்தாப்பா அப்படின்னு அம்மா கேட்டாங்க போறோங்க. அந்த மயிலை பேச்சை நான் மயங்கிட்டேன். ஒரு காலத்துல நாம குழந்தையா இருக்கும்போது நம்மள வெளியில கூட்டு போய் நாம கேட்கறத அவங்க வாங்கி கொடுத்தாங்க. இப்ப அவங்க கேட்கறத நாம வாங்கி கொடுக்குறோமே அப்படின்னு நினைக்கும் போது மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியா தான் இருக்குது. எல்லாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு தெரியாது, எனக்கு கிடைச்சிருக்கு, நான் அனுபவிக்கிறேன். உங்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கேட்கறத மன மகிழ்ச்சியோட வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருங்க. இந்த காய்கறி திருவிழாவில் இவ்வளவு கூட்டம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. குறிப்பா இந்த வண்டுகளோட கூட்டத்தை விட அதிகமா இருந்தாங்க. அங்க ஒரு ஆடு தனியா நின்று இருந்தது. முன்னாடி போய் பார்த்தா மூஞ்சும் மொழியும் கோரமா இருந்தது. சரி, நம்மளோட ஒப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு முன்னாடி போய் படத்தை பிடிச்சா ஆடே கொஞ்சம் அழகா தெரிஞ்சது. அப்புறம் அங்க ஏறு தழுவுற காளையும் காளையர் சிலையும் இருந்தது. நல்லா அழகா தான் இருந்தது. ஆனா மாட்டோட பல்லு மட்டும் தான் வித்தியாசமா இருந்தது. என்ன அது ஆரியா படத்துல வர அகோர அயலான மாதிரி இருக்குது. எது எப்படி இருந்தா நமக்கு என்னமா, வாங்க நாம புகைப்படம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அங்க நாங்க புகைப்படமும் எடுத்துக்கிட்டோம். காய்கறி கண்காட்சிக்கு வந்து காய்கறிகள் வாங்காம போனா எப்படி? இது எல்லாமே மருந்து இல்ல இயற்கை காய்கறிகள். கீரைகள் முதற்கொண்டு கருவேப்பிலை வரைக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளோட குட்டி ரசிகரோட படத்தை ஒரு பிடிச்சிட்டு அப்புறம் தேன்ல ஊற விட்ட நெல்லிக்காய் நல்லா ரசிச்சு சாப்பிட்டு ஓசியில கொடுத்த தேனை நக்கிட்டு நானும் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.